வணக்கம். எட்டி டாக்ஸ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, காலி சேர்களுடன் காற்றாடிய திமுகவினுடைய மகளிர் அணி மாநாடு மீண்டும் கொங்கு மண்டலம் அதிமுக பாஜக கோட்டையாகிறது. செந்தில் பாலாஜி முதல்வரை கைவிட்டாரு. உங்க எல்லாருக்குமே தெரியுமே, திருவண்ணாமலையில இளைஞரணி மாநாடு போட்டாங்க. உடனடியாக நம்ம கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குதுன்னு அவர் நிரூபிச்சா எனக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்க வேண்டாமா? அதனால மகளிர் அணி மாநாட கொங்கு மண்டலத்துல போடு, கூட்டி காட்டுற கூட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனிமொழி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை முன்னிறுத்தி நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்த கூட்டத்தை விட இந்த மகளிர் மாநாட்டுக்கு ரொம்ப அதிகமான கூட்டம் வரணும், புரியுதா அப்படின்னு அன்பு கட்டளை இட்டு இருந்தாங்க. சொன்ன மாதிரியே செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலையில 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட திமுக இளைஞரணி நிர்வாகிகளை கூட்டி காட்டினாங்க. ஆனா கடைசியில் அங்க காலிச்சார்கள் தான் காணப்பட்டன. அத நம்முடைய ஏவா வேலு அவர்களே மேடையில சொன்னாரு. என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, பல மாவட்டங்கள்ல இருந்து நம்ம நிர்வாகிகள் வர வேண்டியதா இருக்குது. குறிப்பா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகர்கோயில், அப்புறம் தென்காசி, மதுரை, இந்த மாதிரி இருக்க இடத்துல எல்லாம் இருந்து நம்ம திருவண்ணாமலை நோக்கி வரணும். அவங்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, அதனால அவங்க வரல. அதனால மற்ற இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா சேர்லையும் உக்காந்து அப்படியே ஃபில் பண்ணிடுங்கப்பா, சேர் காலியாவே இருக்கக்கூடாது, வாங்க வாங்க முன்னாடி காலி இருக்குது, அந்த மாவட்டத்துக்கு ஒதுக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒதுங்கி நிக்காதீங்க, எல்லாரும் எல்லா சேர்லையும் உக்காந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஏவா வேலு சொன்னாரு. அப்பவே திருவண்ணாமலை இளைஞரணி மாநாடு பிளாப் அப்படின்னும், ஆனா கொங்கு மண்டலம் அது செந்தில் பாலாஜி அவர்கள் கையில் எடுத்திருக்காரு. அந்த மாநாட்டில் எப்படியா இருந்தாலும் 2 லட்சத்துக்கு மேலான பெண்கள் சேர போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நானும் வீடியோவை பார்த்தேன். நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ரேம்ப் வாக்கு வண்டியில ஏறி கையசைத்து கொண்டே வருகின்ற போது மகளிருடைய கூட்டம் அலைமோதிச்சு, தும்பு பறந்தது. சும்மா எங்குமே கருப்பு சிவப்பு காட்சிகள் தான். பா, செந்தில் பாலாஜி சாதிச்சிட்டாரியா. ஆனா அதுக்காக அவர் செலவழிச்சது எவ்வளவு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெல்லாம் நம்ம போட்டிருந்தோம். ஆனா கடைசியில தான் தெரியுது, நம்ம முதல்வரும் நம்ம கனிமொழி அவர்களும் பேச ஆரம்பிக்கின்ற போது எல்லாரும் எழுந்து போயிட்டாங்க. சோ காலியான சேரும் காத்து வாங்கிய திமுக மகளிர் மாநாடும் அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்களை நாம ஒவ்வொன்னா பார்க்கலாம். கிளம்பியாச்சா? கிளம்பிட்டீங்களா? ஏன் என்னத்துக்கு கிளம்புறீங்க? உங்களை போல இத்தனையோ பேர் சிறப்பாக செயல்பட்டு இருக்கீங்க. அது இன்னும் பல மடங்கு அதிகமாகணும். நிச்சயம் செய்வீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே கனிமொழிக்கு மட்டும் நான் அண்ணன் இல்லை, இங்கே வந்திருக்கக்கூடிய கொள்கை சொந்தங்களான எல்லோருக்கும் நான் அண்ணன் தான். ஒரு பிடி மேல இன்னும் நிறைய செய்ய போறோம். பாத்தீங்களா, எல்லாரும் முதலமைச்சர் பேசுறாரு என்ற எண்ணம் கூட கிடையாது. அவங்க பாட்டு எழுந்து போயிட்டே இருக்கிறாங்க. கனிமொழி பேசுகின்ற பொழுதே அவங்க போயிடுறாங்க. வீடியோவுடைய கடைசியில கனிமொழி அவர்கள் தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்பவே பெண்கள் எழுந்து போவாங்க. ஏன் எழுந்து போறீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது அவங்க அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க. பொதுவா நம்ம செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லி கூட்டு வந்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, உங்களுக்காக பஸ் வந்துடும், நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஆமா, அரசு பேருந்தா இருக்கலாம், தனியார் பள்ளி பேருந்துகளா இருக்கலாம், எல்லா பேருந்துகளையும் ஒட்டுமொத்தமாக திருப்பூர் பக்கம் திருப்பிட்டாங்க. அதனால பெண்களை பொறுத்த வரைக்கும் வர்றதுக்கு எந்தவித கஷ்டமும் கிடையாது. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு பாவாடை, அப்புறம் புடவை, ஜாக்கெட்டு, இது 3 எடுத்துக்கொள்வதற்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. ஜாக்கெட்டை தைப்பதற்கு 300 ரூபாய் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு பெண்களுக்கும் 300 ரூபாய் கொடுத்துருக்காரு. 2 லட்சம் பெண்களுக்கு 1300 ரூபாய் போயிருக்குது. இந்த 1300 ரூபாயை வாங்கிக்கிட்டு பெண்கள் கூடவே மாநாட்டுக்கு வந்தாங்கன்னா கையில் 500 ரூபாய், மொத்தம் 1800 ரூபாய். அதுக்கு பிறகு சேரு, அதுக்கு பிறகு மேடை, அதுக்கு பிறகு நம்ம முதல்வர் அவர்கள் ரேம்ப் வாக் வரதுக்கான சாலை, அதுக்கு பிறகு உணவுகள், அப்புறம் வாட்டர் பாட்டில், பிஸ்கெட்டு, பை, லைட்டு, ஸ்பீக்கரு, இப்படி எல்லாமும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ஆளை மாநாட்டில் கொண்டு உட்கார வைப்பதற்கு
கிட்டத்தட்ட 4000 ரூபாய்க்கு செலவு பண்ணியிருப்பார். செந்தில் பாலாஜியா இருக்கவாசி இந்த காசெல்லாம் வந்து செலவு பண்ணாரு, அவர் தாங்கினாரு. மற்றவங்க யாராவது வந்து இவ்வளோ செலவு பண்ணி ஒரு அரசியல்வாதி மாநாடு நடத்த முடியுமா? நம்ம கனிமொழி அவர்கள் உத்தரவிட்டு விட்டார்கள். அது மட்டும் கிடையாது, நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் 2 மாவட்டத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்களை பொறுப்பாக போட்டிருக்காங்க. ஒன்று கோயம்புத்தூர், இன்னொன்று வந்து கரூர். கரூர் திமுக கோட்டைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிரூபிச்சிட்டாரு. ஆனால் கோயம்புத்தூர் திமுக பாஜக கோட்டையாச்சே, அதுல இருந்த 10 தொகுதியும் இவங்க 2 பேரும் தானே அள்ளி இருக்கிறாங்க. அதனால இந்த முறை செந்தில் பாலாஜி போட்டாதான் சரியா இருக்கும். ஏன்னா வெல்ல முடியாத ஈரோட்டெல்லாம் அனாவசியமா வென்று வந்தவர் நம்ம செந்தில் பாலாஜி. ஒரு முறை அல்ல 2 முறை இடைத்தேர்தலில் அடிச்சு தூக்கினார். அதனால செந்தில் பாலாஜி மீது நம்ம முதலமைச்சருக்கு எப்போதும் அலாதி பிரியும். அது மட்டும் இல்ல, கோயம்புத்தூரை செந்தில் பாலாஜி திமுகவுடைய கோட்டையாக மாற்றி தான் காட்டினார். எப்படி காட்டினார்னு கேட்டீங்கன்னா, நகராட்சி தேர்தல் நடந்தது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 100% நம்ம கோயம்புத்தூர் மற்றும் ஒட்டுமொத்த கொங்கு மண்டலமும் திமுக கையில் வந்துடுச்சு. மாநகராட்சியாக இருக்கலாம், நகராட்சியாக இருக்கலாம், பேரூராட்சியாக இருக்கலாம், எல்லாமே திமுக கையில் வந்துடுச்சு. ஆனால் இதற்கு முன்பெல்லாம் அதிமுக கையில் தான் இருக்கும். ஸோ செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தை அதனுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாரு. அதனால மகளிரணி மாநாட்டை அங்கே போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் செந்தில் பாலாஜிக்கு வலு சேர்க்கிற மாதிரி இருக்கும். செந்தில் பாலாஜி நிச்சயமாக திமுகவுடைய கோட்டையாக அதை மாற்றிடுவார். எந்த தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அது பெரிய வெற்றியாக பார்க்காது. இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் கூட தான் ஒட்டுமொத்தமாக கொங்கு மண்டலம் திமுக கோட்டையாக தான் மாறிச்சு. ஆனால் அந்த ஒரு வெற்றியை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. கொங்கு மண்டலம் ஒரு கட்சியினுடைய கோட்டை என்று நிரூபிக்க வேண்டும் என்றால் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். அதுதான் வந்து மாபெரும் வெற்றியாக கருதப்படும். அதனால ஜெயலலிதா அவர்கள் எப்போது அங்கே கொங்கு மண்டலத்தில் நம்ம எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் நம்முடைய செங்கோட்டையன், இன்னொரு பக்கம் முத்துசாமி என்று பல பேரை ஒரு ஆளுமையை உருவாக்கின பிறகு ஒட்டுமொத்தமாக அதிமுக கோட்டையாக மாறிச்சோ, அன்றிலிருந்து அப்படியே தக்க வச்சுனே வராரு எடப்பாடி பழனிசாமி வரைக்கும். ஆனால் அந்த வரலாறு மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய எண்ணம். அதனால 2 துறைக்கு அமைச்சராக இருந்த நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் அங்கே தூக்கி போட்டாங்க. கரூர் கம்பெனியானது ஏகப்பட்ட காசை கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்குது. அதனால தேர்தலில் செமையா செலவு பண்ணுவாங்க. அங்க இருக்கின்ற மக்கள் என்ன பரிசு பொருட்களை விரும்புறாங்களோ அந்த பரிசு பொருட்களை கொடுத்து அந்த மக்களை குஷிப்படுத்துகின்ற அளவுக்கு செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் வலுவானவராக இருந்தாரு. ஸோ இவையெல்லாம் செந்தில் பாலாஜிக்கும் திமுகவுக்கும் முதலமைச்சருக்கும் இருக்கக்கூடிய பெரிய நம்பிக்கையை வெளிப்படுத்துது. ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் நீ என்ன கொடுத்தாலும் சரி, உன்னை நாங்க விரும்புற மாதிரி இல்லை. நீ மணிக்கணக்காக உட்காந்துக்கிட்டு புராணத்தை பேசிட்டு இருப்ப, அதுக்கு நாங்க என்ன தொக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின காசுக்கு விசுவாசம் கூட இல்லாம அவங்க பாட்டுன்னு எழுந்து போயிட்டே இருக்காங்க. அவங்க குடும்பம், அவங்க குழந்தை, அவங்க பிள்ளை என்று சொல்லிட்டு அவங்க எழுந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே மாநாட்டில் கலந்து கொண்டவங்க அத்தனை பேரும் வந்து ஒன்று சேர்ந்து வந்தாதான் அந்த பஸ் எடுப்பாங்க. ஆனா அங்க என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப 16ஆம் நம்பர் பஸ் எடுக்க போறாங்க, ஒரு ஊருக்கு போற பஸ் வச்சுங்க. அந்த 16ஆம் நம்பர் பஸ்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அப்படியே எழுந்து வந்துடணும். ஒருத்தர் அங்க நின்னா கூட அந்த பஸ் எடுக்க மாட்டாங்க. அதனால கும்பலா வந்து அவங்க எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. அதனால தான் இந்த காலி சேர்களை நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கலாம், முன்ன மட்டுமே வந்து கட்சிக்காரங்க உட்கார்ந்துருப்பாங்க, ஆனா பின்னாடி முழுவதுமே வந்து காலி சேர்கள் தான் இருக்கும். நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆவேசமா பேசிட்டு இருப்பாரு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் RSS அடிமை ஆயிட்டாரு. பிஜேபியினுடைய லெட்டர் பேட என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அது அப்படியே அதிமுக லெட்டர் பேட்ல அப்படியே காப்பி பண்ணி அனுப்புறாரு. அப்படின்லாம் ரொம்ப ஆவேசமா பேசுவார். ஆனா இங்க காலி சேர்கள் தான் கிடைக்குது. இந்த காலி சேர்களை வச்சு 2026 வெற்றி பெற முடியாது. காசு பாதாளம் வரைக்கும் பாயின்னு சொல்லுவாங்க, பணம் பாதாளம் வரைக்கும் பாயின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பணத்துக்கு கூட கோயம்புத்தூர்ல மதிப்பு கிடையாது. அதனால நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களால கொங்கு மண்டலத்தை திமுக கோட்டையாக மாற்ற முடியாது போலத்தான் இருக்கிறது. ஏன்னா திமுக மீது கொங்கு மண்டலத்தில் ஒரு பெரிய வெறுப்பே இருக்குது. கொங்கு மண்டல வாசிகளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகவாதிகள். ஆனால் ஆன்மீகத்துக்கு எதிராக இந்த திமுக விடாப்பிடியாக இருக்கிறது. பொதுவாக இப்போ தான் திருப்பரங்குன்றம் பிரச்சனையானது கொழுந்து விட்டு எரியுது. ஸோ நம்ம செந்தில் பாலாஜி இல்லை, நம்ம முதலமைச்சரே வந்து கொங்கு மண்டலத்தை பொறுப்பேற்றுக்கிட்டு அங்கேயே உட்காந்து உழைச்சா கூட ஓட்டு போட மாட்டாங்க பொழுது. ரெண்டாவது, திமுகவில் யார் பேசினாலும் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாகவே யாரும் இல்லை பொழுது. ஒரு ஒப்பீட்டு சொல்கிறேன் பாருங்க, நம்ம எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு வந்து கும்மிடிப்பூண்டியில் வந்து பிரச்சாரம் பண்ணுறார். அங்கே கூட்டம் முடிகிற வரைக்கும் ஒரு ஆள் கூட நகர்ந்து போக மாட்டாங்க. அப்படி ஒரு பாண்டு
எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த கூட்டத்துக்கும். இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, பணம் கொடுத்து தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆள் கூட்டின்னு வராங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த கட்சிக்கு நம்ம போலாண்டா அப்படின்ற எண்ணம் வந்திருக்கின்ற கூட்டத்துக்கும் இருக்குது. ஆனா இங்க அதாவது மகளிர் மாநாட்டுக்கு எப்படியாப்பட்டவங்களை கூட்டின்னு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா, வந்தீங்கன்னா பணம், வந்தீங்கன்னா துணி, வந்தீங்கன்னா பிரியாணி, வந்தீங்கன்னா கோட்ரு, பஸ்லேயே கூட்டின்னு போய் கூட்டின்னு வரும், வரையா அப்படின்னு சொல்லிட்டு ஆசை காட்டி கூட்டின்னு வராங்க. ஆசை எவ்வளோ நாள் இருக்கும்? அதனால கல்யாணம் பண்ணாவே பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள். ஆனால் இந்த மாநாட்டுக்கு எவ்வளோ நாள் பேர் ஆர்வத்துடன் அங்கே உட்காருவாங்க சொல்லுங்க. அதனால பணத்தாசையோ பிரியாணி ஆசையோ அப்படியே நீர்த்து போகுது. அங்கே உட்காந்துருக்கின்ற போது வெறுப்பாக இருக்குது. குடும்பத்தை போய் பார்ப்போம், குழந்தைய போய் பார்ப்போம், அவன் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறான். இதுலேருந்து ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, திமுக மீது நம்பிக்கை இருந்தா, திமுக வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தா, திமுக தலைவரை நேசிப்பதா இருந்தா, செந்தில் பாலாஜிக்கு அங்கே இருக்கின்ற மக்கள் பயப்படுறதா இருந்தா, நிச்சயமா இந்த மாதிரி எழுந்து போயிருக்கவே மாட்டாங்க. வந்தவங்க அத்தனை பேருமே கூலிக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு குறிப்பிட்ட டைம் தான், அது முடிஞ்சா போயிட்டே தான் இருப்பாங்க. அப்படிதான் இப்போதெல்லாம் நம்முடைய திமுக கூட்டங்கள் யார் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாலும் சரி, நம்முடைய முதல்வர் ரேம்ப் வாக்கு, அதாவது வண்டியில போய் அங்க மேடையை பார்வையிட்டுட்டு வந்துக்கின்ற கூட்டத்தை பார்வையிட்டுட்டு நேராக போய் மேடையில் உட்கார, அதுக்கு பிறகு எல்லாம் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்பாக தான் நம்ம விஜய் அவர்கள் மாநாடு போட்டாரு மதுரையில். விஜய் வந்தாரு, அவங்கள பார்த்தாங்க, பல பேர் கிளம்பி போயிட்டே இருந்துட்டாங்க. ஆனா விஜயை பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் இருந்தது, பார்த்த உடனே போயிட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம முதலமைச்சரை கூட பார்க்கணும் அப்படின்னு எண்ணம் இருந்தது போலகுது. இல்ல செந்தில் பாலாஜியே சொல்லியிருப்பார் போலகுது. பாருங்க, இந்த மேடையில நம்ம முதலமைச்சர் அவர்கள் கார்ல பயணப்பட்டு வந்து மேடையில ஏறுவார். அந்த கார்ல வருகின்ற தருணத்துல நீங்க எல்லாம் இருந்தா போதும், எழுந்து கோஷமிட்டா போதும், அதற்கு பிறகு நீங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியே கூட்டு வந்திருப்பாங்க போலகுது. அதனால முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கின்ற போது இந்த கூட்டமானது கலைந்து செல்கிறது. வந்திருக்கிறவங்க கொள்கை கூட்டமும் கிடையாது, ரெண்டாவது திமுக மீது பற்று கொண்டவங்களும் கிடையாது, மூன்றாவது நல்ல ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க ஓட்டு போனோம் என்ற எண்ணமும் கிடையாது, ஐந்தாவது செந்தில் பாலாஜா சிறப்பான ஆளுமையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜிக்கும் ஆதரவு இல்லை. இரண்டாவது ஒவ்வொரு ஊர்லயும் திமுக கட்சிக்காரன் இருப்பான், அந்த திமுக கட்சிக்காரன் தான் இதெல்லாம் கூட்டு வந்திருப்பான். அந்த சொந்த ஊர்க்காரன் மீது இந்த மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனாலதான் அடப்போடா இவெல்லாம் ஒரு ஆளு, இவன் கூட்டின்னு வந்தான்னு சொல்லிட்டு விடிய அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்களே, என்ன கொடுத்த காசுக்கு உட்காந்து என்ன போடா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அந்த பெண்மணிகள் எல்லாம் கிளம்பி போறாங்க. ஸோ காலி சேர்கள். நான் கூட இந்த மகளிர் மாநாட்டில் யாரையும் எழுந்து போக விட மாட்டாங்க, கட்டுக்கோப்பா வச்சுக்குவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அது நடக்கவே இல்லை. எல்லாரும் எழுந்து அவங்கவுங்க பாட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. இப்போதாவது திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, வந்திருக்கவங்க அத்தனை பேரும் எனக்கு ஓட்டு போட போறாங்க, தமிழகம் தலைகீழ மாறப்போகுது அப்படின்னு தம்பட்டை அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மகளிர் எல்லாம் பார்த்துட்டு நம்ம முதலமைச்சர் அவர்கள் மேடையில் பேசினாரு, பெண்கள் பவர் என்னன்னு தெரியுது எனக்கு, ஏன்னா இந்த பெண்கள்லாம் பார்த்த பிறகு எனக்கு பவர் வந்துடுச்சு, இந்த பெண்கள் பவர் மூலமாக நாம மீண்டும் பவருக்கு வரப்போறோம், திராவிட மாடல் ஆட்சி 2.0 உறுதியாகி போய்விட்டது, ஏமா திமுக மீண்டும் ஓட்டு போடுவீங்கல்ல அப்படின்னு கேட்டார். காலி சேர்களை பார்த்து தான் கேட்டார் போல இருக்குது, இல்ல முன்ன இருக்கக்கூடிய ஒரு 500 பேரை பார்த்து தான் கேட்டிருப்பாங்க போல இருக்குது. நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் பல கோடியை செலவு செய்து கூட்டத்தை கூட்டினா அவங்கவுங்க வாங்கி தின்னுட்டு எழுந்து போயிட்டாங்க. ஸோ மொத்தத்தில் திமுகவுக்கு கொங்கு மண்டல மக்கள் பட்ட நாமத்தை தான் போட்டிருக்காங்க போல இருக்குது. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதனால வருகின்ற கூட்டம் எல்லாம் வாக்கா மாறும் சொல்லிவிட்டு அனுபவசாலியா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியும் நம்ம உதயநிதி ஸ்டாலினும் நம்ம முதலமைச்சரும் கனிமொழியும் நினைச்சாங்கன்னு வச்சுங்களேன், ஏமாந்து தான் போவாங்க. இந்த கூட்டமெல்லாம் கூடுவதையும் கலைந்து செல்வதையும் பார்க்கும்போது வடிவேலுக்கு வந்த கூட்டம் தான் நமக்கு ஞாபகம் இருக்குது. அதனால கொங்கு மண்டலம் எப்போதும் போலவே அதிமுக பாஜக பக்கம் தான் இருக்குது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஸோ யார் கூட்டம் போட்டாலும் யார் எவ்வளோ காசு கொடுத்தாலும் மக்கள் விரும்பினாதான் அந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்றது மட்டும் உறுதியாகிறது. ஸோ மொத்தத்தில் திமுக மகளிர் அணி மாநாடு காலி சேர்களுடன் காத்தாடன காட்சியில் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இதெல்லாம் வெளியாகாது, இந்த வீடியோக்கெல்லாம் டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு திமுக சரிபார்ப்பு குழு மற்றும் ஐடி விங்ஸ்லாம் காத்திருப்பாங்க. அதை மீறியும் இந்த மாதிரியான சொதப்பல்கள், மாநாட்டு சொதப்பல்கள் ஒன்று வெளியே வருது. அதெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்தை நீ சொல்லுங்க. நன்றி.